ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ராகியில் ஒரு ஸ்வீட்டு ரெசிபி என் மகளுக்காக செஞ்சேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சீனியாக பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கொலக்கட்டை இனிப்பாக இருக்கிறதுக்காக. இது கூட லைட்டாக உப்பு, நெய் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன். திரும்ப அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அப்புறம் ஸ்டீமரில் வேக வைக்க போகிறோம். வேக வச்சோன்னா இந்த ராகி மாவுனுடைய கலர் சேஞ்ச் ஆகிரும். பார்க்கவே அழகாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. சரிங்களா? இப்போ ராகி கொலக்கட்டை சின்ன சின்ன உருண்டைகள் நல்லா வெந்துருச்சு. இப்போ திரும்ப ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கருப்பட்டி பாகு எடுத்து ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு கப்பு சிறுபருப்பை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி திரும்ப நம்ம அடுப்பில் வைக்கணும். அது லைட்டாக ஒரு கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்ச ராகி உருண்டைகளையும் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ராகி மாவை தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன். அதையும் இந்த மாவோட இந்த கொலக்கட்டையோடு சேர்த்து அந்த மாவு நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா இப்போ நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு கொலக்கட்டை. அவ்வளோதான், ராகி ஸ்வீட் ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட்